கண்ணெதிரே தோன்றினாள். அவ மனசுக்குள்ளேயே வச்சிருந்த ஒரு விஷயத்த பேப்பர்ல எழுதி என்கிட்ட காட்டினான். என்னவா இருக்கும்? ருத்ரா ஏதாவது நம்ம கிட்ட மறைக்கிறாளா? ஆமா ருத்ரா, அவங்க அப்படி என்ன விஷயத்த உன்கிட்ட எழுதி காமிச்சாங்க? சக்தி உங்களோட பொண்ணுன்னு என்கிட்ட எழுதி காட்டினாங்க. நீ அப்புறம்தான் எனக்கே தோணுச்சு, அவங்களுக்கு நான் ஆறுதல் சொன்னேன். கவலைப்படாதீங்க, சக்திய அனிதா மாதிரி என் பொண்ணாதான் நான் பாக்குறேன்னு சொன்னேன். எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுதான் நான் உங்களை கடைசியா பார்த்தது. அப்பாடா, இப்பதான் உயிர் போய் உயிர் வருது. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். ருத்ரா, சக்தியோட அம்மா திடீர்னு இறந்துட்டாங்கன்னு சொன்னதுனால நான் யோசிக்காம ஏதேதோ பேசிட்டேன். விடுங்க நீ, வாங்க. சிவா, ஒரு நிமிஷம் கால் பண்றேன். நீங்க பேசினதெல்லாம் காதுல விழுந்தது. யாரும் என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். என்னை கம்பல் பண்ணி கூப்பிடாதீங்க. கம்பெனிலேருந்து இப்போ தான் ஃபோன் வந்துச்சு. ப்ராடக்ட்ஸ் டெலிவரி எடுக்கிறதுல ஏதோ ப்ராப்ளமா. நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சிவா, ஒருத்தவங்களோட சந்தோஷத்துல கலந்துக்கலனாலும் துக்கத்துல நம்ம கலந்துக்கணும். என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த சக்தியோட அம்மா அந்த சீதா. அதனால நீ வந்து கொஞ்சம் தலையை காமிச்சிட்டு போனா நல்லா இருக்கும்ல. அம்மா ப்ளீஸ், நான் தான் ஒரு வாட்டி சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் என்னை திரும்ப திரும்ப கம்பல் பண்றீங்க? நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சிவா, டேய் சிவா. மம்மி, அதான் அண்ணா வரலன்னு சொல்றான்ல, அப்புறம் எதுக்கு அவனை நீங்களும் அந்த சக்தி மாதிரி இப்படி டார்ச்சர் பண்றீங்க? டேய் சந்தோஷ், அவன் வரமாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும்டா. தெரிஞ்சதுனால தானே நான் அப்படி கூப்பிட்டேன். ஆமா, இந்த நேரம் பார்த்து உங்க அப்பா எங்க போனாரு? மா தெரியலமா, அவரையே இப்ப கேக்குறீங்க? நம்ம சீக்கிரம் போலாம். சரி வா. நீ வந்துட்டியா? இனிமே நான் உன் கூடயே இருக்கம்மா. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு எதுவுமே வேண்டாமா, நீ மட்டும் போதுமா. என் கூட இருமா. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீயும் போகாத. அம்மா, அம்மா, அம்மா எங்கப்பா? இப்போ அம்மா இங்கதான் இருந்தாங்க. எங்க அவங்க? என் அம்மா எங்க? என் அம்மா எங்க? எங்க போனாங்க? அப்பா, அம்மா ஏமா என்ன இப்படி ஏமாத்துற? திடீர்னு எங்கம்மா மறைஞ்சு போற? அம்மா நீ பசி தாங்க மாட்டோமா? எந்திரிமா, வாமா, நான் ஊட்டி விடுறேம்மா. என் கையால சாப்பிடவா? எந்திரிமா. அம்மா, அம்மா, அம்மா எந்திரிமா, எந்திரிமா. அம்மா, 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 அம்மா இப்படி அம்மா நான் உன்னை பார்க்கணும். அம்மா நான் வரணும் வந்திருக்கேன், எழுந்துருமா. அம்மா, அம்மா, அம்மா நான் ஊருக்கு போறப்ப நல்லாதானமா இருந்தேன். அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? அம்மா, அம்மா எழுந்துருமா. அம்மா நான் வரணும் வந்திருக்கேம்மா. அம்மா எழுந்துருமா. அம்மா, அம்மா. ஊரெல்லாம் பொண்ணு இருக்க என் ராசா, நீ ஊரை விட்டு போனியே, இப்ப வந்து புலம்புறியே. பக்கத்தில் பெண் இருக்க என் ராசா, நீ பரதேசம் போனியே. பவுனா குவிச்சாயோ, உன்னை பெத்த தாய் இப்ப பாடையில போறாளே. ஐயா, அம்மா, அண்ணா பாருங்க, அம்மா நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அம்மா,
அம்மா அம்மா எழுந்துருமா அம்மா அண்ணன் வந்திருக்கான் அம்மா எந்திரிச்சு அண்ணனை பாரு அருணன் வந்திருக்கான் எந்திரிச்சு பாருமா அச்சே, இந்த கன்றாவெல்லாம் எப்ப முடியுமோ தெரியல. இத பார்த்தா எழவு வீடு மாதிரியே தெரியல. ஏதோ 2 பேரும் நடிக்கிற டிராமா கம்பெனி மாதிரி இருக்கு. இருந்தாலும் அந்த டிராமா கம்பெனில நான் தான் சீனியர் நடிகர். மறுபடியும் இந்த கூட்டத்தை நம்ப வைக்கிறதுக்கும் என் மேல பரிதாபப்பட வைக்கிறதுக்கும் அருண் என்னை பார்த்து பாவப்படுறதுக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அம்மா அம்மா எழுந்திருமா. சக்தி சக்தி எந்திரிக்க சொல்லுங்க அம்மா. அப்பா என்னப்பாச்சு அம்மாக்கு? நான் போகும்போது நல்லா தானப்பா இருந்தாங்க. நீங்க அம்மா பக்கத்துல இருந்தும் எப்படிப்பா அம்மாவை போக விட்டீங்க? உங்க அம்மாவுக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் என்னோட காரை வித்தாவது அவளை நல்லபடியா குணப்படுத்தி சந்தோஷமா வச்சுக்கணும்னு தாண்டா நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரமா என்னோட சீதா என்னை விட்டு போவான்னு நான் எதிர்பார்க்கல. அப்பா திவ்யா எங்கப்பா? வந்ததுல இருந்து அவளை காணும். அம்மாக்கு இப்படி ஆனது அவளுக்கு தெரியுமாப்பா? அவளுக்கு மட்டும் தெரிஞ்சா துடிச்சு போயிடுவாப்பா. தெரியலையப்பா, அவ எங்க போனா என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியல. உங்க அம்மாவுக்கு கை கால்லாம் சரியாயி பேச்சு வந்துருச்சுடா. ஆனா அத இந்த பாவியால பார்க்க கூட முடியாத போச்சுடா. அதுக்குள்ள என்னை விட்டு போயிட்டா இவ. என்னப்பா? அவ நம்பருக்கு போன் போகவே இல்லப்பா. சுவிட்ச் ஆஃப்னு வருது. நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன்ப்பா. சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. உங்க அம்மா இறந்து போயிட்டான்னு அந்த நேரத்துல அவகிட்ட சொன்னா பதட்டமாயிடுவாளேன்னு நான் சொல்லாம விட்டுட்டேன்ப்பா. சத்தியமா உன்னை என் கையால கொல்லுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. என் மூலமா தான் உனக்கு சாவு வரும்னு ஏற்கனவே அந்த ஆண்டவன் முடிச்சு போட்டுட்டான். அதனாலதான் உன்னோட உயிர் என்னால போயிருக்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஆனா இந்த இந்துவோட ஸ்டைல பாத்தியா? நானே உன்னை கொன்னுட்டு நானே உனக்கு மலர் மாலை வாங்கிட்டு வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்கேன். நானும் உள்ளூர் சினிமாவில இருந்து உலக சினிமா வரைக்கும் பார்த்துருக்கேன். ஆனா டைம்க்கு ஏத்த மாதிரி ஆளுக்கு ஏத்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுல எல்லாரும் எங்க அம்மா கிட்ட பிச்சை தான் வாங்கணும். சும்மா சொல்லக்கூடாது. சோகமாழறப்ப கூட நீ அழகா தான் சக்தி இருக்க. உனக்கு துணையா இருந்த ஒவ்வொரு விக்கெட்டும் இப்போ காலி ஆகுது. கூடிய சீக்கிரம் உன்னை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவேன். பாத்தீங்களா அம்மா, நான் உயிரே வச்சிருந்த என் சீதா என்னை விட்டு போயிட்டா. என் சீதா நல்லபடியா திரும்பி வருவா, குணமாய் வருவான்னு நான் வேண்டிக்கிட்டு இருந்ததெல்லாம் வீணா போச்சுமா. என்னோட 25 வருஷ கல்யாண வாழ்க்கையில நான் எங்க போனாலும் சீதாவும் நானும் ஒன்னாதான் போவோம். ஆனா இப்ப மட்டும் என்கிட்ட சொல்லாம போயிட்டாமா.
சீதா இல்லாத உலகத்தை என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலம்மா. என்னோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே யார் எழுப்புனாலும் எந்திரிக்க முடியாம எப்படி தூங்கிட்டு இருக்கா இவ. ஏன் ரத்னம், உனக்கு மட்டும் ஏன் ஆண்டவன் இவ்ளோ சோதனையை கொடுக்கறான்? ஒரு பக்கம் உன்னோட சீதாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் என்னடானா உன் பொண்ணு சக்திக்கும் இப்போ பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஏமா, நானே அம்மாவை பறி கொடுத்துட்டு நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன். நீங்க இங்க வந்து என்னை கண்ணியப்படுத்த வேண்டாம், ஆனா தயவு செஞ்சு என்னை காயப்படுத்தாதீங்க. பாத்தியா ரத்னம், குத்தமுள்ள மனசுதான் குறுகுறுன்னு இருக்கும்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சக்தி என்னடானா எல்லாரும் முன்னாடியும் எப்படி நடந்துக்கிறா பாரு. நாங்க இங்க வந்தது கண்டவங்களுக்காக இல்ல ரத்னம், ஒருத்தனுக்காக மட்டும்தான். உன்னோட விசுவாசத்தை நாங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு உன்னோட வீட்டுல இருக்கவங்க கூட உன்னை யாரும் புரிஞ்சுக்கல பாத்தியா? உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? எந்த நேரத்துல எந்த இடத்துல என்ன பேசணும்னு ஒரு பக்கம் வேணாமா? உங்க குடும்பத்துல இப்படி ஒண்ணு நடக்கிறப்பதான் அதோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இந்த ஒரு முறை இத பத்தி ஏதாவது பேசுனீங்க அப்புறம். ஏய், இப்ப எதுக்கு எகுற? எல்லாரும் முன்னாடியே ஓவரா சீன் போடுறியா? இப்ப எங்க அம்மா அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாங்க? செத்து போனது உங்க அம்மாவா இருந்து அந்த டைம்ல உன் வீட்டுல வந்து நான் இப்படி பேசினா அப்போ உனக்கு தெரியும் என் கோவமும் என் வலியும். எங்க முன்னாடி சரிக்கு சமா நின்னு பேசுறதுக்கு முதல்ல உனக்கு தகுதி வேணும். நீ மட்டும் ரத்னத்தோட புள்ளையா இல்லாம இருந்திருந்தா இங்க நடக்கிற கதையே வேற. சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேராதுங்கிற மாதிரி நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஏன் முன்னாடி குரல வசதி பேசிட்டு இருக்க? ஏமா, உங்களை பார்த்தா ரொம்ப பெரிய மனுஷங்க மாதிரி இருக்கு, இங்க வந்து ஏமா சண்டை போடுறீங்க? இங்க உட்கார்ந்து அம்மா மேல பாசமா இருக்கிற மாதிரி அழுதுட்டு இருக்காளே இந்த சக்தி, இவ எங்க வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணத்தை திருடுனா. அதுக்கப்புறம் என் பையனோட கிரெடிட் கார்டை எடுத்துக்கிட்டு திருட்டுத்தனமா நகை கடைக்கு போய் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுலயும் லட்சக்கணக்கில் திருடுனா. கடந்த ஒரு வாரமா என்னன்னே தெரியல, பார்த்தத பார்க்காத மாதிரியும் பார்க்காதத பார்த்த மாதிரியும் தனியா நின்னு ஏதேதோ புலம்பிட்டு இருக்கா. இந்த ரத்னம் எங்க வீட்ல 20 வருஷத்துக்கு மேல வேலை பாக்குறாரு. அந்த விசுவாசத்துக்காக மட்டும்தான் நாங்களும் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கோம். இப்ப கூட நான் என்ன சொல்ல வரேன்னு அதை முழுசா புரிஞ்சுக்காம ரத்னத்தோட பொண்ணு பையனும் சண்டைக்கு வராங்க என்கிட்ட. அப்படி என்னமா சொல்ல வந்தீங்க? சீதா போனதுக்கு அப்புறம் உனக்குன்னு இந்த வீட்ல ஆறுதலா இருக்க போறது சக்தி மட்டும்தான். அவளும் இப்ப மனநல சரியில்லாம இருக்கா. அவளுக்கு வந்திருக்கிற நோய்க்கு வைத்தியம் பாக்குறதுக்கு பல லட்சம் செலவாகும். அதனால நான் ரத்னத்தை பார்த்து எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, சக்தியை குணப்படுத்தி அவளை பழைய மாதிரி திரும்ப கொடுக்க வேண்டியது என்னோட கடமைன்னு ஆறுதல் சொல்லலான்னு தான் வந்தேன். ஒரு பொண்ணை பத்திரமா வளர்க்கறதோட பொறுப்பு ஒரு தாய்க்கு தான் தெரியும். ஏன்பா ரத்னம், இறந்து போன உன்னோட பொண்டாட்டியும் நீயும் சேர்ந்து செய்ய வேண்டிய கடமைய இந்த நேரத்துல உன் வீடு தேடி வந்து உனக்கு ஆறுதல் சொல்லி கவலைப்படாத, எத்தனை லட்சம் ஆனாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்கள போய் அசிங்கப்படுத்துறீங்களே. டேய் சந்தோஷ், இங்க இருந்து போகும்போது அந்த பெரியவர் கையில 10,000 ரூபாய் கொடுத்துட்டு வா. ஸ்கிரிப்ட்ல நம்ம யோசிச்சிருந்தா கூட இப்படியெல்லாம் நடந்திருக்காதுடா. திடீர்னு வந்து அந்த கிழவை நம்ம எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றானே. ஆமா மம்மி. அம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. சீதா இறந்த துக்கத்துல யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம இப்படி எல்லாம் பேசிட்டாங்க. நீங்க பெருசா எடுத்துக்காம பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சிருங்கம்மா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே பெரிய ஆறுதல்மா, மன்னிச்சிருங்கம்மா. சரி ரத்னம், விடு. யாருக்காக இல்லைனாலும் உனக்காக மன்னிச்சுதானே ஆகணும். அவ்வளவு சீக்கிரம்லாம் நான் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன்டி. இன்னைக்கு சீதாவோட கதையை முடிச்சு எப்படி மேலோக அனுப்புனேனோ
அதே மாதிரி கூடிய சீக்கிரமே உன்னோட கதையை நான் முடிச்சு காட்டுறேன்டி. கொஞ்சம் இருங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்னமாச்சு? அப்பாக்கு போன்ல சொன்னதும் ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சுமா. சத்தியமா நான் எதுவுமே பண்ணலப்பா. நான் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அத்தை அங்க இறந்து கிடந்தாங்க. இதை இன்ஸ்பெக்டர் கிட்ட திரும்ப திரும்ப சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன். ஆனா அவர் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருப்பா. சரி திவ்யா, அதான் அப்பா வந்துட்டல்ல, நீ கவலைப்படாத. நான் இன்ஸ்பெக்டரை பார்த்து என்னன்னு பேசுறேன். ஹலோ சார், யார் நீங்க? ஸ்டேஷனுக்குள்ள வந்தா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்த்தானே பேசணும். சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணுகிட்ட நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சார், நான் இந்த பொண்ணோட அப்பா. என் பேரு மணிவண்ணன். ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி சிவாவோட அப்பா நானு. இப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறது என் பொண்ணு திவ்யா தான் சார். நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க மிஸ்டர் மணிவண்ணன். அது இப்ப ப்ராப்ளம் இல்ல. இப்ப எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா என்னோட பொண்ணு அந்த கொலையை பண்ணிருக்க மாட்டா. இறந்து போன சீத்தம்மாவுக்கு இவ மருமக மட்டும் இல்ல சார், மக சார். அந்த அளவுக்கு மாமியார் மருமக மாதிரி இல்லாம அம்மாவும் பொண்ணும் எவ்வளவு தூரம் பாசமா இருப்பாங்களோ அப்படி இருந்தவங்க சார் இவங்க. இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். இங்க இன்ஸ்பெக்டர் நீங்களா இல்ல நானான்னு எனக்கு தெரியல. எங்களுக்கெல்லாம் வேற வேலை வெட்டி இல்லாம இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்ன அதே தான் நானும் இப்ப சொல்றேன். ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஆனா அந்த தப்ப உங்க பொண்ணு தான் பண்ணிருக்கான்னு ஸ்பாட்ல கிடைச்ச எவிடன்ஸ் மூலமா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். மேபி நீங்க சொல்ற மாதிரியும் கூட உங்க பொண்ணு இந்த கொலையை பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா அத நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாது. உங்க பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைங்கிறதுக்கான எவிடன்ஸை நீங்க கோர்ட்டுக்கு போய் சப்மிட் பண்ணி ப்ரூவ் பண்ணுங்க. சார், இங்கேயே பேசி முடிக்க வேண்டிய விஷயத்த எதுக்கு சார் கோர்ட்டுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு? இவளோட மாமியாருக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு சார். தயவு செஞ்சு என் பொண்ணை என் கூட வீட்டுக்கு அனுப்பி விடுங்க சார், ப்ளீஸ் சார். சார் புரிஞ்சுக்குங்க சார், இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண கேஸ் கிடையாது சார். மர்டர் கேஸ். கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். சோ நானே நினைச்சாலும் இப்போதைக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாது சார். உங்களை பார்த்தா ஒரு நல்ல டீசென்டான ஃபேமிலியை சேர்ந்தவரா இருக்கீங்க. அதனால தான் உங்ககிட்ட நான் ரொம்ப பக்குவமா சொல்றேன். முதல்ல இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கோங்க. நான் காரணம் இல்லாம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரல. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சாதான் இவங்களை வெளியே அனுப்புறத பத்தி என்னால யோசிக்கவே முடியும். சார், நீங்க சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு கண்டிப்பா நான் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணுவேன் சார். ஆனா உங்ககிட்ட இப்போ ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். இத்தனை நாள் உடம்பு சரியில்லாம இருந்து இப்பதான் சார் என்னோட அத்தை கை கால்லாம் குணமாகி பேச்சும் வந்துச்சு. அவங்களுக்கு பேச்சு வந்ததும் முதல்ல எனக்கு தான் கால் பண்ணி உன்னை பார்க்கணும், உன்கிட்ட நிறைய பேசணும்னு சொல்லி கிளம்பி வான்னு சொன்னாங்க சார். இதுக்கப்புறம் நான் எவ்வளவு அழுது புலம்பினாலும் என்னோட அத்தை திரும்ப வர மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் சார். கடைசியா அவங்க முகத்தை போய் பார்த்துட்டு இறுதி சடங்குல கலந்துக்கிட்டா மட்டும்தான் என் அத்தையோட ஆத்மா சாந்தி அடையும் சார். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் பெர்மிஷன் கொடுங்க சார், ப்ளீஸ். மேடம், உங்களோட சிச்சுவேஷன் எனக்கு புரிஞ்சாலும் இந்த டைம்ல உங்களுக்கு என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதை மட்டும்தான் எங்களால ஃபாலோ பண்ண முடியும். உங்க ஃபேமிலில இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா அப்பவும் இப்படிதான் பேசுவீங்களா சார்? யாரா இருந்தாலும் கண்டிப்பா நான் இப்படிதான் பேசுவேன். இந்த ரூல்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதனால நீங்க என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாம ரியாலிட்டி என்னங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க மேடம். சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். இப்ப என்னால இவங்களை வெளியே அனுப்பவே முடியாது. நீங்க இங்க இருந்து உங்க டைத்தை வேஸ்ட் பண்ணாம ப்ளீஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கணுமோ அந்த வேலையை முதல்ல போய் பாருங்க சார். போங்க சார்.
சக்தியை பார்த்தா கொஞ்சம் பாவமா தெரியுது மம்மி. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? திடீர்னு பாவப்படுற? யாரா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் சாகுதானே போறாங்க. என்ன ஒண்ணு, இந்த சீதா முன்னாடியே போயிட்டா, நாம கொஞ்சம் லேட்டா போறோம், அவ்வளவுதான்டா வித்தியாசம். மம்மி அங்க கொஞ்சம் பாருங்க மம்மி. சக்தி இப்படி அழறப்போ உங்களுக்கு எதுவும் தோணலையா? தோணுது. உனக்கு அவங்கள பார்த்தா பாவமா தோணுது, எனக்கு அவங்கள பார்த்தா கோவம் தான் வருது. நம்ம எதுவும் பேசிக்காம சைலண்டா அமைதியா வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். என்ன கொடுமை இது! கடவுளே, என்னோட பொண்ணுக்கு ஏன்பா சோதனை மேல சோதனை கொடுக்கற? அவ மனசால கூட யாருக்குமே துரோகம் நினைக்க மாட்டா, ஆனா அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியல. இப்ப நான் என்ன பண்ண போறேன் ஒன்னும் புரியலையே. சாட்சிக்காரன் காலில் விழுறத காட்டிலும் சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு இதை விட்டா வேற வழியே தெரியல. அதனால என்னோட பொண்ணுக்காக நான் இந்துக்கே ஃபோன் போட்டு ஹெல்ப் கேட்கிறேன்.